எதிர்க்கட்சி தலைவர் ஐயா எடப்பாடி அவர்கள் வந்து 2 நாளைக்கு முன்னாடி டெல்லி போயிருந்தார். அவர் டெல்லி போகிறேன்னு சொல்லிட்டு போனார். அவர் எதுக்கு போனாருன்றது தமிழ்நாட்டு மக்கள் எல்லாத்துக்குமே தெரியும். நீங்கள் என்ன சொல்லிட்டு போனாலும் அங்கே எதுக்காண்டி போயிருக்கீங்கன்னு தெரியும். அங்கே போயிட்டு வந்துட்டா சரி, போயிட்டு வந்து நீங்கள் பத்திரிக்கையாளர் சந்திச்சுட்டு நீங்கள் போக வேண்டியதானே. இதை பேசினா இதை கேட்டாங்க செஞ்சாங்க, எதையாவது ஒன்று சொல்லிட்டு போக வேண்டியதானே. உங்களுக்கு என்ன, உங்களுக்கு பொய் சொல்ல தெரியாதா? நீங்கள் என்ன பேசுகிறது ஃபுல்லாக போய் அதில் பார்த்தா முக்காடை போட்டுக்கிட்டு போனாப்புல, துணியை போட்டு. நான் அப்போயே நினச்சேன், அப்போதே பார்த்தேன், நேரடியில் பார்க்கேன் போச்சு, நாளைக்கு ஃபுல்லாக எதோ விவாதமாக இருக்குன்ட்டு. 2 நாள் வேலையாக இருந்தாலும் சரி நான் கடந்து போகணுன்னு பார்த்தா எல்லாமே சமூக வலைத்தளங்கள் ஃபுல்லாக இதான் பேசு பொருளாக இருக்குது. அதை பார்த்தீங்கன்னாவே தெரியும். அவர் என்னன்னா, நான் தொடச்சேன் எங்கேருந்து போய் அவர் என்ன மம்பட்டியை பிடிச்சி வரப்படிட்டு வந்தாரா, இல்லை இங்கேருந்து நடந்து போய் ரோடு ஷோ நடந்து போயிட்டு வந்தாரா, என்ன வேறுதுச்சு? ஏசி காரில் வந்தார், அவர் அமித்ஷா போய் சந்தித்தார். அவர் என்ன வீட்டில் நான் காத்தாடி இல்லாமல் வேர்க்க போட்டு வச்சுருந்தாங்களா, கரண்ட் இல்லாமல்? அங்கே போய் ஏசியில் இருந்தார், திருப்பி ஏசியில் வர்றாரு. அதுக்கு எதுக்கு வேர்க்க போகுது சொல்லுங்கள் பார்ப்போம். இது மக்களுக்கு கொஞ்சம் கூட தெரியாதா? வேர்த்தே நான் மூஞ்சி தொடச்சோம்னு நீங்கள் மறைச்சிட்டு போறிய. நீங்கள் பேசுகிறதுல ப்ராடு. போன டைம் போகும்போது 4 கார் மாறி போனீங்க, அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு. இந்த டைமும் உங்கள் வாகனத்தில் போய்விட்டு திருப்பி ஒரு வாகனத்தில் சின்ன ஒரு வண்டியில் வந்திருக்கீங்க. கேட்டால் நான் மாறி வந்தேன். பத்திரிக்கையாளர் காமிச்சு கையை காமிச்சிட்டு போக வேண்டியதானே. அந்த பத்திரிக்கையாளர் மேலே போய் நீங்கள் வழக்கு தொடக்க போறிய, அவங்கள ஃபுல்லாக அவங்க ஐடியிலுங்க வச்சு திட்டுறீங்கன்னா அது என்ன? அவர் என்ன அவரே சொல்கிறாப்புலே, ஏங்க நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தால் அவர் வெளியே வரலை, நாங்கள் ஏற்கனவே தங்க இடத்துல விசாரித்தோம், அங்கேயும் போன மாதிரி இல்லை, அப்போ உள்ளே தான் இருக்கார், எப்படி வருவாருன்னுட்டு உட்காந்துருக்கோம். அவர் கையை காமிட்டு போயிருந்தால் பிரச்சனை இல்லை. துணியை வச்சு மறைச்சிக்கிட்டு போய்விட்டு இங்கே வந்துக்கிட்டு நான் வேர்த்துச்சு தொடச்சேன்னு நான் சொல்கிறேன் இங்கே என்ன நடந்திருக்குன்ட்டு. எடப்பாடி ஏன்னா ஏற்கனவே எடப்பாடி சொல்லியிருப்பாருன்னா, ஏற்கனவே அம்மையார் இருக்கும்போது அம்மா சசிகலா அம்மா சின்னம்மா வந்து சப்புன்னு அடிச்சு போடுவாங்க அமைச்சர்கள்லாம், அதனாலே எங்களுக்கு ரொம்ப அசிங்கமாக போயிடும், நாங்கள் வேறு வழி இல்லாமல் காலிலே விழுந்து கிடந்தோம். ஐயா நீங்கள் அடிக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுனாலும் கூட என் கூட ஒரு 6-7 பேரை அல்லக்கையில் கூட்டிகிட்டு வருவேன், அவங்களுக்கு முன்னாடி வச்சு அடிக்காதீங்க. அவங்கள அனுப்பிவிட்டு நீங்கள் போட்டு வெள்ளுன்னு வெல்லுங்க, நான் வாயே திறக்க மாட்டேன், ஒன்றுமே நடக்காமல் போயிடுறேன், எந்த கோபம் இருந்தாலும் என்னை அடிங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். அதே மாதிரி கொஞ்சம் நேரம் எல்லோரும் உட்காந்து பேசியிருப்பாங்க, நீ போப்பா அப்படின்னு அனுப்பி விட்டுவிட்டு அமித்ஷா வெள்ளுன்னு வெளுத்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனால் அங்கனைக்கு வெளுத்தாரா இல்லை காரி ஏறி துப்புனாரான்னு தெரியலை. அதனால தானே ஏதாவது தொடச்சிக்கிட்டு வந்திருக்கணும், அப்படி தானே இருக்கணும். இல்லை ஏசியில் இருந்தால் யாருக்காவது வேர்க்குமா? நீங்களே சொல்லுங்கள். ஏசிக்கார போயிட்டு அவர் என்ன இதில் இருக்கார், இல்லை என்ன எப்படி போய்கிட்டு இதில் ட்ரைசைக்கிள் ஓட்டிட்டு போனார் அவர், இல்லை சைக்கிள் ஓட்டி மிதி வண்டி ஓட்டிட்டு போனாரா? சும்மா போயிட்டு வந்துக்கிட்டு இதாக பேசிவிட்டு எங்களை ஊடகங்களில் போனாங்க, எங்கே போனாலும் எங்களையே பேசுகிறாங்க. பண்ணுறதுக்குள்ள கோமாளி முள்ளமாரித்தனம் முடிச்ச வைக்கத்தனம் ப்ராடு. நீ யாருக்காவது உண்மையாக இருந்திருக்கீங்களா அந்த கட்சிக்கிலே? அந்த அம்மையார் சசிகலா அவர் சிறைக்கு போகும்போது உங்களை கரை வச்சுட்டு போனா, அந்த அம்மையாருக்கு உண்மையாக இருந்தீங்களா? டிடிவி தினகரனுக்கு தொப்பி போட்டு நீங்கள் ஓட்டு கேட்டிய அந்த தினகரனுக்கு நீங்கள் உண்மையாக இருந்தீங்களா? அங்கிட்டு ஓபிஎஸ் உங்களை வந்து கூட இருந்தார், அவருக்கு நீங்கள் உண்மையாக இருந்தீங்களா? எல்லாத்தையும் பொறுமையாக இருந்தார், நீங்கள் செங்கோட்டையாக இருந்தார், அவருக்கு நீங்கள் உண்மையாக இருந்தீங்களா? நீங்கள் யாருக்கு உண்மையாக இருந்தீங்க சொல்லுங்கள். மக்களுக்கு உண்மையாக இருக்கிறது அப்புறம் இருக்கட்டும். உங்கள் சொந்த கட்சிக்காரே உங்களை கொண்டு வந்தவங்களுக்கு உங்கள் கூட இருக்கவங்களுக்கே உண்மையாக இல்லாதவங்க, நீங்கள் இந்த 4.5 வருஷம் பதவி சுகத்தை அணிவிக்கிறதுக்கு இந்த 4 பேர் இந்த 5 பேர் உறுதுணையாக இருந்தவங்க, இவங்களுக்கே உண்மையாக இல்லைன்னா இவர் வந்து மக்களுக்கு வந்து சேவை செய்ய போகிறாரா? அவர் வரமாட்டாருன்னு தெரியும், அவர் வாயிலிருந்தே வந்துருச்சு. எனக்கு வந்து அதிகாரம்லாம் முக்கியம் இல்லை, கட்சி தான் முக்கியம். ஏன்னா கட்சிக்குன்னு ஒரு சொத்து பத்து இருக்குது, கட்சிக்குன்னு ஒரு நிதி இருக்குது. நம்ம தோக்குது ஜெயிக்குது என்ன பேட்டி கொடுப்பாரு? நாங்கள் 10 வருஷம் இருந்தால் அவங்க திமுக அந்த ட்ரிப் ஜெயிச்சிருக்காங்க பேட்டி கொடுப்பாரு. அடுத்து 2031 என்ன சொல்லுவார்? நாங்கள் 10 வருஷம் இருந்தால் அவங்க இந்த 15 வருஷம் வந்திருக்காங்க, அடுத்த ட்ரிப் வெல்லும்பார். அப்போ இன்னும் 10 வருஷம் கழிச்சு என்ன அடுத்தடுத்து என்ன பேட்டி கொடுப்பாருன்னு கூட எங்களுக்கு தெரியும். தொடர்ச்சியாக நீங்கள் தோப்பு அதை நாங்கள் அன்னை உதயநாதன் கூட சொன்னார், பொதுச் செயலாளராக அவர் எடப்பாடியே இருக்கணும். ஏன்னா எடப்பாடி பொதுச் செயலாளர் இருக்கிற வரை அந்த கட்சி ஒற்றுமைப்படாது. அப்படின்னும் போது எங்களுக்கு எதிரியே இல்லாத மாதிரி தான் அது இருந்தாலும் அதை நாங்கள் காட்டிக்கிறல. அந்த அம்மையார் சொன்ன மாதிரி கண்ணுக்கு கட்டின தூரம் எதிரியே இல்லைன்னு நாங்கள் சொல்லி கொச்சப்படுத்த விரும்பலை. எங்களோட இலக்கு 200க்கும் மேற்பட்ட தொகுதியில் நிச்சயம் வெல்லுவோம். பார்க்கத்தானே புரிய அன்னைக்கு வந்து நீங்கள் பார்த்துக்கிருவீங்க நாங்கள் எப்படிப்பட்ட ஆளுகன்ட்டு. சும்மா போகிற போக்கில் பேசுனா கோமாளிகளை பற்றி பேசத்தையும் செய்வாங்க. படத்தில் என்னதான் இருந்தாலும் எதாவது சிரிப்பு வந்தால் அதுக்கு தான் சிரிப்பாக எல்லோரும். அப்படி தான் இருக்குது உங்களை பார்த்து. என்னையை பற்றியே என்னை பற்றி பேசுகிறா. நீங்கள் சரியாக இருங்க பழனிசாமி அவர்களே, நீங்கள் சரியாக இருங்க. நீ கோமாளியாக இருந்தீங்கன்னா மக்கள் முன்னாடி சிரிக்கத்தான் படுவாங்க, உங்களுக்கு அசிங்கமாக தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு வரலாற்றில் எதிரி கூட வாழ்ந்துடலாம், துரோகி வந்து வாழவே கூடாது எவனுமே. அது பொதுவாகவே சரித்திரத்தில் துரோகிகள் வந்து வாழுதா சரித்திரமே இல்லை. உங்கள் கட்சிக்குள்ளேயே நீங்கள் துரோகிகளாக இருக்கும் போது நீங்கள் மக்களுக்கு எப்படிப்பட்ட வரைக்கும் மக்களே புரிஞ்சுவாங்க. 2026 நிச்சயம் உங்களுக்கு பாடம் போட்டுவாங்க. நன்றி, வணக்கம்.